அதுல குறிப்பிட்ட ஒரு 100 நாடுகள் பக்கம் வந்துட்டு ட்ரேட் டெபிசிட் இல்ல சர்ப்ளஸாவே இருக்கு. அதாவது அமெரிக்கா அதிகமாவே ஏற்றுமதி பண்ணுது. பட் ஆனாலும் அவங்களுக்கும் சேர்த்தி எல்லாருக்கும் ஃபேரா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 10% 10 விழுக்காடு டாக்ஸஸ் வந்து எல்லாருக்கும் காமனா போட்டிருக்காங்க. இது ரொம்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முட்டை விலை வந்து இங்க வந்து ஒரு டஜன் முட்டை வந்து $8 விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்ப திடீர்னு $12 ஆச்சுன்னா மக்கள் முட்டை வாங்குவாங்களா, முட்டை வாங்குறதை நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கூட இருக்கு. டெட்ராய்ட் வந்து கார் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போய் நீங்க டெட்ராய்ட்டோட புகைப்படத்தை எடுத்து நீங்க தேடி பாத்தீங்கன்னா இட்ஸ் a ghost city. F-35 ரக விமானங்களை வந்து இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்ரூவலும் கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க ஓரளவுக்கு. சோ அது கிடைச்சிருச்சுன்னா இந்தியாவோட இறக்குமதி, அமெரிக்காவில இருந்து வர இறக்குமதியும் அதிகமாகும். சோ அதனால அந்த ட்ரேட் டெபிசிட் கம்மியாறதுனால இந்த 26% அப்படிங்கிறது குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரன்சி மதிப்பு என்னன்னா என்னோட பையிங் பவர் குறையுது. ஒரு பணத்தோட பையிங் பவர் குறையுது. ஆனா தங்கம்னு வச்சுட்டீங்கன்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன ஆகும்னா அந்த தங்கத்துக்கான மதிப்பு என்னைக்குமே கன்சிஸ்டன்டா இருக்கும். சோ இன்ஃபிளேஷனரி ரேட், இந்த டரிஃப் ரேட்ஸ் இதெல்லாம் தாண்டி தங்கம் ஒரு உத்தரவாதமான வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. சோ அதனாலதான் இன்வெஸ்ட் பண்றாங்க. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா, சீனா, ஐரோப்பிய நாடுகள் என பல்வேறு நாடுகள் மேலே வந்துட்டு ட்ரம்ப் வந்து கூடுதல் வரி விதிச்சிருக்காரு. தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்த அந்த நடவடிக்கை எடுத்ததா அவர் சொல்லியிருக்காரு. இதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன, இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும், அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத பற்றி அமெரிக்காவில் இருக்கிற தினேஷ் ஜெயபாலன் அவர்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் தினேஷ் ஜெயபாலன் சார். வணக்கம் சுதீர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? சௌக்கியமா, ரொம்ப நன்றி. ட்ரம்ப் வந்து அங்கே ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டிருக்காரு. எல்லா நாட்டு மேலேயும் வரி போட்டிருக்காரு. குறிப்பிட்ட இந்தியா மேலே, சைனா, வியட்நாம் நாடுகள்லாம் போட்டிருக்காரு. அவர் எதுக்காக இதை கொண்டு வந்திருக்காரு சார்? கண்டிப்பா. சோ இது வந்து லிபரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு முதலே அவர் பண்ணியிருந்தாரு. முதலே கொஞ்சம் கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் போன மாசமே டரிஃப் போட ஆரம்பிச்சாரு. இப்ப அப்பவே அவர் சொல்லியிருந்தாரு இது மாதிரி வந்து எல்லா கண்ட்ரீஸ் மேலேயும் டரிஃப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது டரிஃப்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஏற்றுமதி இறக்குமதி வந்து சமநிலையில இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அது உண்மைதான். ஏன்னா குறிப்பா நம்ம சீனாவை எடுத்துக்கலாம். சீனா கிட்ட வந்து ஒரு $300 to $400 பில்லியன் வரைக்கும் நம்ம வந்து இறக்குமதி பண்றாங்க அமெரிக்கா. ஆனா இங்கிருந்து ஏற்றுமதி ஆகுது வந்து அதுல வந்து ஒரு 30% பண்றாங்க. அதாவது ஒரு 150 பக்கம் தான் ஏற்றுமதி பண்றாங்க. சோ அதனால என்ன ஆகுதுன்னா அவங்க அமெரிக்காவுக்கு வந்து சைனால இருந்து வரக்கூடிய பொருட்கள் அதிகமா இருக்கு. அதோட ட்ரேட் வேல்யூ வந்து 400 பில்லியன் வச்சுக்கோங்களேன். 300 to 400 பில்லியன் பக்கம் இருக்கு இப்போதைக்கு. அதே இவங்க அங்க அவங்க சைனா அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா அங்க சைனால இருந்து பொருட்கள் எல்லாம் கம்மியான விலையில கிடைக்கிறதுனால மக்கள் எல்லாம் அதனால சீனா பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அமெரிக்கால இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் இல்லாம போயிருது. அமெரிக்க பொருட்களுக்கான டிமாண்ட் வந்து குறைஞ்சு போயிருது. ஏன்னா விலை கம்மியா இருக்கிறதுனால, விலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால. இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மினிமம் வேஜ் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. நீங்க போன வருஷம் பாத்திருந்தீங்கன்னா பைடன் பீரியட்லயும் சரி, அதுக்கு முன்னால இருந்த இது பீரியட்லயும் மினிமம் வேஜ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு தொழிலாளிக்கு குறைந்தபட்சம் இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்ன்றாங்க. அது வந்து முன்ன வந்து $8 $9 இருந்தது வந்து இன்னைக்கு சில ஸ்டேட்ஸ்ல வந்து $15-16 பண்ணிட்டாங்க. சோ அதனால என்ன ஆச்சுன்னா இங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா சீனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கம்மியா இருக்கு. அது தவிர அவங்க வந்து இங்க நிறைய பொருட்களை இங்க விக்கிறாங்க. ஆனா அவங்க வாங்குறது கம்மியா இருக்கு. சோ இதை பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ட்ரம்ப். இது என்ன சொல்றாருன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நான் உங்களுக்கு நிறைய வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குறேன், அதுக்காக ஒரு டிஸ்கவுண்ட் நீங்க வந்து அதுக்கான வரியை நான் விதிச்சு அதை ஈக்குவல் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. சோ அதுதானதான் ஒரு 67% டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சீனால இருந்து இறக்குமதி பண்றதுக்கும் இங்க இருந்து அமெரிக்கால இருந்து ஏற்றுமதி பண்றதுக்கும் ஆன டிஃபரன்ஸ் வந்து 67% இருக்கு அப்படின்றாங்க. சோ அதனால அது சமன்படுத்துறதுக்காக தான் இந்த டாக்ஸ் இப்ப கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு நாடா எடுத்துட்டு எங்கெல்லாம் இந்த ட்ரேடிங் இறக்குமதி ஏற்றுமதி சமநிலையில் இல்லையோ அவங்களுக்கு எல்லாம் டரிஃப் விதிச்சிருக்காரு. சோ இதுல என்னாச்சுன்னா அவரு ஓவராலா அப்படி பார்த்துட்டு குறிப்பிட்ட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் மத்த 200 நாடுகள் இருக்குன்னா அதுல குறிப்பிட்ட ஒரு 100 நாடுகள் பக்கம் வந்துட்டு ட்ரேட் டெபிசிட் இல்ல சர்ப்ளஸாவே இருக்கு. அதாவது அமெரிக்கா அதிகமாவே ஏற்றுமதி பண்ணுது. பட் ஆனாலும் அவங்களுக்கும் சேர்த்தி எல்லாருக்கும் ஃபேரா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 10% 10 விழுக்காடு டாக்ஸஸ் வந்து எல்லாருக்கும் காமனா போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கண்ட்ரீஸும் 10 விழுக்காடு அமெரிக்காவுக்கு டரிஃப் போட்டிருக்காங்க. சோ
யூனிவர்சல் எல்லாத்துக்கும் ஒரு 10% டரிஃப் போட்டாரு. இப்ப அது தவிர வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் அதிகமா இருக்கும். சோ நான் குறிப்பா சொன்னது சீனா, மெக்சிகோ அண்ட் கனடா. இந்த 3 நாடுகள் கிட்ட தான் அமெரிக்கா அதிகமான பொருட்கள் இறக்குமதி பண்ணுது. சோ அதனால அதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான வரி விதிச்சிருக்காரு. இப்போ எல்லா நாட்டுல இருந்து இறக்குமதி வரி அவர் வந்து போட்டிருக்காரு. இதனால வந்து அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களா? ஆனா வரி அதிகமாச்சுனாக்கா அவங்க வாங்குற பிரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். அது அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்காதா? கண்டிப்பா. சோ அது வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி முன்ன இருந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் முதல் ட்ரம்ப் அந்த டரிஃப் பத்தி பேசுறப்ப வந்துட்டு அவரு தனிப்படையா பேசுறப்ப வந்துட்டு மக்களுக்கு இங்க வந்து பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வரி விதிப்பினால பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வரி விதிப்பு எவ்வளவு பாதிப்பு இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து லீனியரா இருக்காது. எப்படி சொல்றேன்னா, இப்ப இந்தியாவோட எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். இந்தியா மேல வந்து 26% வரி விதிச்சிருக்காரு. சோ அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அங்கிருந்து வர பொருட்கள் எல்லாமே 26% வரி விலை ஏறாது. அவங்க என்ன அஸ்யூம் பண்ணி ஒரு சில அஸ்யூம்ஸ் ஒரு கணக்கு அஸ்யூம் பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு 10% டரிஃப் இன்க்ரீஸுக்கும் 2.5% பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து அவங்களோட அசம்ஷன். இன்னைக்கோட அசம்ஷன் பேஸ்ட் ஆன் பழைய இதுக்கு முன்னால டரிஃப் போட்ட கணக்கெல்லாம் எடுத்து பார்த்து 10% வரி டரிஃப் அதிகமாச்சுன்னா அது வந்து பிரைஸ்ல வந்து 2.5% இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து இந்தியால இருந்து வர ஒரு பொருள் வந்து $100 பொருள் ஒன்று இருக்குதுன்னா அதுக்கு வந்து 26% வரி விதிக்கிறாரு. அப்ப $126 அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா அந்த 26%க்கு 10%க்கு 2.5 அப்போ 26%க்கு வந்துட்டு ஒரு 6.5 7% தான் வந்து பிரைஸ் அதிகமாகும் அப்படின்றாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யும் போது அதோட விலையை கொஞ்சம் குறைப்பாங்க. அது தவிர இங்க வந்து இம்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா, இம்போர்ட் பண்றவங்க அதுக்கான விலையை கொஞ்சம் குறைச்சிருவாங்க. அதெல்லாம் கணக்கில் வச்சுதான் வந்து எவ்ரி 10% டரிஃப் இன்க்ரீஸ்க்கு வந்து 2.5% பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும்னு சொல்றாங்க. சோ அதை வந்து அவர் அஸ்யூம் பண்ணி இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. சோ அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாருன்னா இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் வந்தாலும் இந்த டரிஃப்ஸ் எல்லாம் வந்து நேரா கவர்மெண்டோட கருவூலத்துக்கு போயிருது. கவர்மெண்டோட கருவூலத்துக்கு போன பிறகு ட்ரம்ப் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா, பீப்புளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா, ஃபியூச்சர்ல இன்கம் டாக்ஸோட வரி விகிதங்கள், அதாவது நம்ம வருமான வரியை வந்து குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த வருமான வரி குறைப்பை பத்தி இன்னும் செய்தி வெளியில்ல. பட் அவரோட எலெக்ஷன் ப்ராமிஸ் வந்து என்னன்னா, இந்த டரிஃப் மூலம் வரக்கூடிய பணங்களினால் நான் வருமான வரியை குறைப்பேன் அப்படின்னு இருக்காரு. சோ இதுவும் இருந்து அதுவும் இருந்தாங்கன்னா மக்களுக்கு கண்டிப்பா வந்து ரெண்டு பக்கமும் டாக்ஸேஷன், டபுள் டாக்ஸேஷன் மாதிரி ஆயிரும். ஏன்னா டரிஃப்காக விலைக்கும் அதிகமா கொடுக்கறாங்க. அது தவிர இன்கம் வருமானத்திலையும் வந்து பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ, சோ இந்த ஒரு வருஷம் இந்த டரிஃப் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப ஒரு வருஷம் அவர் இன்கம் டாக்ஸ் கட் அறிவிக்கிற வரைக்கும் இது இருக்கும். இது தவிர ட்ரம்ப் இன்னொரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் கவர்மெண்ட்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்கம் டாக்ஸ் துறையை ஒழிச்சிடலாம், இன்கம் டாக்ஸே இல்லை அப்படின்னு. சோ நீங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, கத்தார்ல வந்து 10% இன்கம் டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10% வாட் டாக்ஸ் மாதிரி இருக்கு. அதே மாதிரி அமீரகத்துல பாத்தீங்கன்னா, யுஏஇல பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸே கிடையாது. அவங்களும் ஒரு 5% வாட் தான், அதாவது சர்வீஸ் டாக்ஸ். நீங்க பொருட்கள் வாங்குறப்போ அங்க கொடுக்குற 5% டாக்ஸ் போட சரி, மற்றபடி எந்த இன்கம் டாக்ஸும் இல்லை. சோ அது எப்படி அமீரகத்தினால அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதுன்னா, அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் தி ரிசோர்சஸ் வந்து டரிஃப்னால வருது. சோ அதே மாதிரி அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா இந்த டரிஃப் இந்த இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்துறது வந்து 1913ஆம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு அமெண்ட்மெண்ட் 16th அமெண்ட்மெண்ட் நினைக்கிறேன், அப்பதான் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் இன்கம் டாக்ஸே இல்லை. அதுக்கு முன்னால அமெரிக்காவோட வருமானம் முழுக்க, அதாவது ஒரு அரசாங்கத்தோட வருமானம் முழுக்க வந்து டரிஃப்ஸ்ல இருந்தா இருந்துச்சு. இப்போ ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அது சாத்தியமா அப்படிங்கறது வந்து இந்த டரிஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க முடியும். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பாதிக்கப்பட போது அவர் சொல்றாரு ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் அதிகமா பாதிக்கும்னு சொல்றாரு. ஆனா அமெரிக்கன்ஸும் பாதிப்பாங்க அப்படின்னு சந்தேகமும் இருக்கு. ரெண்டு பேர்ல யார் அதிகமா பாதிப்பாங்க? இப்போ டேரிஃப் விதிச்ச நாடுகளா இல்ல மக்களா? இதனால 2 பேருக்கும் பாதிப்பு இருக்கும். அதான் நான் ஒரு குறிப்பிட்ட சமயத்துல வந்து 2 பேருக்கும் கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். இனிஷியல் பாதிப்பு வந்து மக்களுக்கு தான் வரும். ஏன்னா இப்ப ஏற்கனவே வந்து இன்ஃபிளேஷன் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது விலை உயர்வு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்திருக்கலாம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னால, ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்து குறிப்பாக யூகேல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தக்காளி கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சமையல் பொருட்கள் கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இந்த மால்ஸ் எல்லாம் எம்டியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அமெரிக்கால இப்ப முட்டை விலை ரொம்ப அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் விலை ஜாஸ்தி இருக்கு. சோ அதனால இப்போ இங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களோட விலையெல்லாம் கண்டிப்பா ஏறும். சோ வியட்நாம் மேல வந்து பெருசா ஒரு 50% வரைக்கும் போட்டுருக்காரு நினைக்கிறேன். வியட்நாம்ல வந்து இங்க இருக்கிற பல துணிகள் எல்லாமே வியட்நாம்ல இருந்து வரப்போகுது. அதே மாதிரி செமிகண்டக்டர்ஸ், லேப்டாப்ஸ், டெலிபோன்ஸ், மொபைல் போன்ஸ் இதெல்லாம் டாய்வான்ல இருந்து வருது. இதுக்கு வந்து அதே மாதிரி வந்து அவர் 37% வரி போட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி இந்த வரிகள் எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு கண்டிப்பா வந்து கன்சூமருக்கு இமீடியட்டா அது இம்பாக்ட் ஆகும். ஆனா
இது சமன் செய்யறதுக்கு வந்து அவர் கூடிய விரைவில் வந்து டாக்ஸ் கட்ட அறிமுகப்படுத்தணும். ஸோ இது வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் ஆகுங்க டரிஃப் எல்லாம் வர்றதுக்கு வந்துட்டு. நாளைக்கே வந்து டரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. பட் அதோட தாக்கம் வந்து மக்களுக்கு வர்றது, மக்கள் வந்து இது நான் சொன்ன மாதிரி இம்போர்ட்டர்ஸும் சில ரீசெல்லர்ஸும் வந்து அந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணி ஒரு கரெக்டான வேல்யூ கொண்டு வராங்க. ஏன்னா இப்ப ஏற்கனவே இன்ஃபிலேட்டரி ஸ்டேட்ல தான் இருக்கு, ஏற்கனவே விலையெல்லாம் ரொம்ப உயர்ந்திருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவங்க யோசிப்பாங்க. ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முட்டை விலை வந்து இங்க வந்து ஒரு டஜன் முட்டை வந்து $8 விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்ப திடீர்னு $12 ஆச்சுன்னா மக்கள் முட்டை வாங்குவாங்களா, முட்டை வாங்குறதை நிறுத்திடுவாங்களா அப்படின்னு கூட இருக்கு. சோ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months எடுத்து அது எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியும். ஆனா கண்டிப்பா மக்களுக்கு இம்பாக்ட் இருக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இதன் மூலியமா வெளிநாடுகளுக்கு வந்து இப்போ இந்த முட்டை $12 ஆயிடுச்சுன்னா, இப்ப மெக்சிகோல இருந்து முட்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல கனடால இருந்து வருது அப்படின்னா, இல்ல டென்மார்க்ல இருந்து வருது அப்படின்னு சொன்னீங்க, வெளிநாட்டுல இருந்து வருதுன்னா, அந்த முட்டையோட விலையை வந்து $8 இருக்கிறப்ப இப்ப அதிகமா இருக்கு. முன்ன வந்து நாங்க $3 வாங்கிட்டு இருந்தோம் டஜன். இப்ப $8 ஆயிடுச்சு. இப்ப அதுவே $12 ஆயிடுச்சுன்னா நாங்க வாங்குவோமா? இங்க இருக்கிற மக்கள் வாங்குவாங்களா? அதனால என்ன ஆகணும், டிமாண்ட் கம்மியாகும். மக்கள் வந்து அதுக்கு ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காரு. ஒவ்வொரு 10% இன்க்ரீஸ் இன் பிரைஸ் வந்துச்சுன்னா 40% ஆஃப் த பீப்புள் வில் நாட் பை. அந்த டிமாண்ட் குறைஞ்சிரும் அப்படின்றாரு. அதையும் ஒரு கால்குலேஷனா வந்து அதை அசம்ஷன் வச்சிருக்காங்க. சோ இந்த எக்கனாமிக் ஒரு ஃபார்முலா போட்டது எல்லாமே வந்துட்டு எக்கனாமிக் தியரி யூஸ் பண்ணிட்டு இந்தந்த விகிதம் வரி உயர்த்தினாங்கன்னா, டரிஃப் உயர்த்தினாங்கன்னா இந்தந்த பொருட்களோட விலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தந்த பொருட்களோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. இவ்வளவு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, 10% பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 40% மக்கள் அதை வாங்குறது தவிர்ப்பாங்க. அதனால டிமாண்ட் குறையும்ன்றாங்க. டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா இப்ப சைனால இருந்து 400 பில்லியன் ஏற்றுமதி செய்யறாங்க இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு அவ்வளவு பொருட்கள் தேவையில்லை, எங்களுக்கு வந்து இப்போ 250 பில்லியன் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு அவரு. அது நடக்குமா அப்படிங்கிறது வந்து வரும் காலங்கள்ல தெரியும். இது அமெரிக்க மக்கள் எப்படி பார்க்குறாங்க சார்? ஏன்னா உலக நாடு எதிர்த்து இருக்கு, இதை யூரோப்பியன் யூனியன்லாம் எதிர்த்து இருக்கு. அமெரிக்க மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? ஸோ அமெரிக்கால வந்து முன்னாடி தான் பை பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பார்ட்டியும் அவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வந்து டரிஃப் அப்படிங்கறதுல வந்து ஒப்புமை இல்லை. அவங்கள வந்து டரிஃப் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதனால அவங்க அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து இது பயங்கரமா எதிர்ப்பு தெரிவித்துட்டு இருக்காங்க. இதனால வந்து நாட்டுகளுக்குள்ள நல்லிணக்கம் கெட்டுரும் அப்படின்றாங்க. இதுக்கு முந்தின டரிஃப் விரிச்சப்பெல்லாம் இருந்த சட்டத்திட்டங்களை எடுத்துக்காட்டி இது மாதிரி டரிஃப் வந்து சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்றேன். இதுக்கு முன்னால இருக்கிற கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் சொல்றேன். பட் மக்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க. அதே வந்து ரிபப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இது வந்து எப்பவுமே அமெரிக்கா வந்து ஒரு இரண்டாம் தரமாக முன்ன வந்து ஒரு வேர்ல்ட் பவரா இருந்துச்சு, அதோட ரெலவன்ஸ் இழந்துட்டு இருக்கு, ஒரு சூப்பர் பவரா திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம டரிஃப் விதிச்சாகணும். ஸோ அமெரிக்கால நிறைய மேனுஃபேக்சரிங் ஜாப் உருவாகும். முன்ன வந்து அமெரிக்கால வந்து நிறைய கார்கள், நீங்க டெட்ராய்ட் வந்து கார் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போய் நீங்க டெட்ராய்ட்டோட புகைப்படத்தை எடுத்து நீங்க தேடி பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கோஸ்ட் சிட்டி. அதாவது அங்க எதுவுமே மக்கள் கூட நடமாட்டம் இல்லாம சில சின்ன சிட்டிஸ் எல்லாம், டெட்ராய்ட் சுற்றி இருக்க சிட்டி எல்லாம் வந்து கோஸ்ட் சிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி யாருமே அங்க மக்களே வசிக்கிறது இல்ல, அந்த அளவுக்கு மாறி போச்சு. சோ அதே மாதிரி நீங்க பிட்ஸ்பர்க் எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து எஃகு தொழிற்சாலை, இங்க நம்ம எப்படி நம்ம சேலம் விசாகப்பட்டினத்துல வந்து சேலம் ஸ்டீல் எல்லாம் இருக்கும், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கோ, அது மாதிரி ஒரு காலத்துல பிட்ஸ்பர்க்ல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், அயன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருசா இருந்துச்சு, ரயில்வே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பெருசா இருந்துச்சு, அதெல்லாமே இன்னைக்கு சரிஞ்சிருச்சு. சோ இந்த கடந்த 40-50 ஆண்டுகள்ல வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கும் இந்த மாதிரி தயாரிப்புகள் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு. எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெளிநாட்டை ரிலைன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு தான் ட்ரம்ப் ஃபீல் பண்றாரு. அவரோட பார்ட்டியை சேர்ந்தவங்களும் அதான் ஃபீல் பண்றாங்க. சோ அந்த பார்ட்டி ரிபப்ளிகன் பார்ட்டி வந்து அவங்க வந்து இல்ல அமெரிக்காவை திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வரணும், அதுக்கு இந்த டரிஃப் உதவும் நினைக்கிறாங்க. அதே டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நேச நாடுகளுக்குள்ள நல்லுறவெல்லாம் முடிச்சுக்கிறோம், குறிப்பா கனடா கூட நம்ம நல்லரோட இருந்தோம், அவங்களோட நம்ம பக்கத்து நாடு மெக்சிகோட நல்லரோட இருந்தோம், ஏன்னா நமக்கு இங்க வர்ற கார்ஸ், லம்பர், மினரல்ஸ் எல்லாமே வந்து கனடால இருந்து நிறைய வந்துட்டு இருக்கு. சோ அந்த நல்லிணக்கத்தெல்லாம் உடைக்கிறோம்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ ரெண்டும் டிவைடடா தான் இருக்கு. பட் ஓவரால் வந்து நிறைய பேருக்கு இது எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா டரிஃப் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாலே போட்டிருக்காங்க, ஆனா இந்த அளவுக்கு பெரிய லெவல் யாருமே போட்டதில்லை. சோ அதனால கொஞ்சம் பயத்தோடையும் பாக்குறாங்க, விலை ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம பாக்குறாங்க. சோ எக்கனாமி வந்து ஓவரால் நீங்க பத்தி எக்கனாமிங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்ல. நிறைய பேர் எக்கனாமினா ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு கவுந்துச்சுன்னா எக்கனாமி விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு 30ல இருந்து 50 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. சோ அந்த இண்டிகேட்டர்ஸ் வரையெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த 3 மாசத்துல வந்து ஒபாமா பீரியட்ல எந்த அளவுக்கு எக்கனாமி இருந்துச்சோ அதே அளவு தான் இருக்குது. எக்கனாமி வந்து அமெரிக்காவோட எக்கனாமி கம்மியாயிட்டே போகுது, அப்படி ஜிடிபி லெவல் கம்மியாயிட்டே போகுது, அதோட growth ரேட் கம்மியாயிட்டே போகுது அப்படிங்கிறது வந்து பல நாடுகள்ல பல எக்கனாமிஸ்ட் ஒத்துக்கிட்டு தான். இப்போ வந்து இந்திய பொருட்களுக்கு 26% வரி விதிச்சிருக்காங்க. அங்க இந்தியர்கள் வந்து
அங்கே இருக்க இந்தியர்கள்லாம் இந்திய பொருட்கள் அதிகமாக வாங்குவாங்க. இப்போ இங்கேருந்து ரைஸ் போகுது, மாம்பழம் போகுது, அந்த மாதிரி முக்கியமான பொருட்கள்லாம் போகும் இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு இதனால பாதிக்கப்படுவாங்க சார் அங்கே இருக்க இந்தியர்களுக்கு வந்து இந்தியன் பல்சஸ் வந்து முன்ன வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்தியால இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இப்ப வந்து உங்களுக்கு அரிசி வந்து பங்களாதேஷ், தாய்லாந்து போல நாட்டில இருந்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மெக்சிகோல இருந்து மாம்பழங்களால வந்து இங்க வந்து நீங்க முன்ன வந்து நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா மாம்பழங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவா இந்தியால இருந்து மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு கடைகளை விற்கப்படும் மாம்பழங்கள்ல ஒரு 80% மெக்சிகோல இருந்து வந்துட்டு இருக்கு. சோ இந்தியா மட்டுமே ஒரே நாடு இல்ல. சோ இது வந்து நிறைய காம்படிஷன் இருக்கு. இந்தியாவுக்கும் காம்படிஷன் இருக்கு. சோ இந்த விலை ஏற்றத்தினால இந்தியா எப்படி அந்த விலையை கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கம்பீட் பண்ற வேண்டிய நிலைமைக்கு இருக்கும். சோ இந்தியர்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். பட் இது இந்தியர்களுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது இந்தியன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு ஒரு டோட்டல் பாப்புலேஷன்ல வந்து நம்ம ஒரு 1% ஆஃப் த பாப்புலேஷன் தான் யூஎஸ்ல இந்தியன்ஸ்க்கு. சோ அதுலயும் அந்த இந்தியன் பொருட்களை வாங்கி டெய்லி சராசரியா யூஸ் பண்றவங்க வந்து அதுல ஒரு 50% தான் இருப்பாங்க. ஸோ 0.5%, 0.5 விழுக்காடு ஆட்கள் தான் இந்தியர்கள் இருக்காங்க. அதனால பாதிப்படைவாங்க. ஸோ அதை வந்து அமெரிக்கா வந்து பெருசா எடுத்துக்க போறது இல்ல. பட் இந்தியர்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த சில நீங்க சொல்ற இந்த பூஜை சாமான்கள், சில பொன்னிறக அரிசி வகைகள் அதெல்லாம் வந்து இந்தியால இருந்தே வர வருது. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா இந்தியா அண்ட் பாகிஸ்தான்ல தான் வந்துட்டு இருக்கு. சோ அதோட விலையெல்லாம் கூடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு. மக்கள் வந்து எகைன் அது எப்படி எவ்வளவு ஏறும் அப்படின்னு தெரியல. இப்ப ஏற்கனவே ஏறிதான் இருக்கு. பட் இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா டாலர் ரூபி பேரிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு பார்க்கணும். இப்ப டாலரோட மதிப்பு உயர்ந்திருக்கு. சோ முன்ன வந்து நீங்க இப்ப திருப்பி இதன் மூலம் டாலரோட வேல்யூ உயருமா குறையுமான்னு பார்க்கணும், இந்தியாவுக்கும் டாலருக்கும். சோ அதனால இந்த டாலர் பையிங் பவர் என்னன்னு பார்க்கலாம். மேபி டாலர் இன்னும் வலுவடைஞ்சிச்சுன்னா, இந்த டரீஃப்ஸ்னால டாலர் வலுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. டாலர் இன்னும் வலுவடைஞ்சிச்சுன்னா அது மூலமா என்ன ஆகும்னா இந்தியாவோட மதிப்பு பண மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாலருக்கு வந்து நீங்க 86 ரூபாய்ன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து நாளைக்கு ஒரு 95 ரூபாயோ 100 ரூபாய் ஆயிடுச்சுன்னா நீங்க அதே ஒரு டாலருக்கு வந்து 100 ரூபாய்க்கான பொருட்கள் வாங்க முடியும். ஸோ அந்த பேரிட்டியும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு திருப்பி ஒரு 6 மந்த்ஸ் போய் எப்படி இம்பாக்ட் இருக்குன்னு பார்க்க முடியும். எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் மாதிரி தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் நம்மளும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 30% இருக்கு அமெரிக்காவுக்கு. அது இந்திய எக்கானமி எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இந்திய எக்கனாமிக் வந்துட்டு இதுக்கு வந்து நான் 2 இது சொல்லலாம். ஒண்ணு வந்துட்டு ஜெய்சங்கர் வந்து ஒரு ஒரு 2 வாரத்துக்கு 1 வாரம் முன்னாடி 2 வாரத்துக்கு அங்க பேட்டி எடுத்தாங்க. அப்ப கேட்டாங்க. அவர் வந்து கிளியரா சொன்னார். இதுக்கு வந்து அவர் வந்து சேர்ன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். சேர்ன் அப்படின்னா நம்ம சொல்ற மத்து வச்சு இது பண்றோம் இல்லைங்களா, கடையிறோம் இல்லையா, கடை. சோ அது மாதிரி அமெரிக்கா இஸ் கிரியேட்டிங் அ சேர்ன். அமெரிக்கா வந்து இதை வந்து ஒரு குளோபல் எக்கானமியை வந்து சேர்ன் பண்ண போறாங்க. சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் சேர்ன் அப்படிங்கிறதுனால நம்ம ஹிந்து மித்தாலஜிக்கல்ல வந்துட்டு அதுல வந்து நல்ல விஷயம் திரும்பி வரும், பால் கடையில கரைஞ்சது வெண்ணெய் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சுதான் அவர் சொல்லியிருக்காரு. சோ இந்த சேர்ன் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா ஜெய்சங்கர் என்ன சொன்னாருன்னா, இப்போ வந்து இது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அதனாலதான் நாங்க வந்து ட்ரம்ப் பதவியேற்ற உடனே இங்க வந்துட்டோம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பியூஷ் கோயல் நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா, இந்தியாவோட காமர்ஸ் மினிஸ்டர் வந்து கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்துட்டாரு. இங்க வந்து அதற்கான பைலேட்ரல் ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ முன்னவே வந்து இனாகரேஷன் இப்போ வந்தப்போ வந்து ஜெய்சங்கர் இவங்க எல்லாம் வந்தப்போ வந்துட்டு இந்த ஏர்கிராஃப்ட் வாங்குறது விஷயமா ஒரு இனிஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் சிலது போட்டாங்க. இப்போ வந்து அப்போ வந்து டரிஃப் இருக்குல்ல, இப்போ டரிஃப் இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. சோ பியூஷ் கோயல் அதே தான் சொல்லியிருக்காரு. பியூஷ் கோயல் வந்து காமர்ஸ் மினிஸ்டர் வந்து அவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டரிஃப்ஸ் வரதை நாங்க எதிர்பார்த்திருக்கோம். சோ இதுக்கு என்ன இந்தியா எப்படி அதை ரியாக்ட் பண்ண போகுதுன்னா, வரும் செப்டம்பருக்குள்ளார வந்துட்டு அவங்க வந்து மல்டி லெவல் டெலிகேஷன்ஸ், பைலேட்டரல் டெலிகேஷன்ஸ், அதாவது இந்திய காமர்ஸ் மினிஸ்ட்ரியும் இங்க இருக்கிற யுஎஸ் காமர்ஸ் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் டரிஃப்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசுவாங்க. சோ இதே மாதிரி முன்னையும் நடந்திருக்கு. இதே மாதிரி மெக்சிகோ கனடா கூட யுஎஸ் வந்து பைலேட்டரல் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வச்சிருக்கு. சோ இது வந்து இப்போதைக்கு வந்து பிளாங்கட்டா அறிவிச்சிருக்காரு இல்லைங்களா. அது என்ன சொல்லியிருக்காரா ட்ரம்ப் வந்து, நீங்க வந்து இது குறைக்க முடியும், கூட்டவும் முடியும். சோ சைனாக்கு வந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க. நீங்க திருப்பி இன்னும் ரெசிப்ரோக் பண்ணீங்கன்னா இது இன்னைக்கு இருக்கிற 32, 40, 50 அப்படிங்கிறது வந்து நான் 79 வரைக்கும் கொண்டு போறேன் அப்படின்னு இருக்காரு. இந்தியாவுக்கு அதே நேரம் இந்தியா வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லணும்னா கூட இந்தியா ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனா பியூஷ் கோயல் ஜெய்சங்கர் வச்சு சொல்றது வச்சு பாக்குறப்போ அவங்க வந்து சில விஷயத்துல வந்து பைலேட்டரல் இருக்கு. அதாவது இந்த பிளாங்கெட் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளவு வரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதை ஈக்குவல் பேலன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு நான் முன்னவே சொல்லியிருந்த மாதிரி F-35 ரக விமானங்களை வந்து இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான அப்ரூவலும் கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க ஓரளவுக்கு. சோ அது கிடைச்சிருச்சுன்னா இந்தியாவோட இறக்குமதி, அமெரிக்காவில இருந்து வர இறக்குமதியும் அதிகமாகும். சோ அதனால அந்த ட்ரேட் டெபிசிட் கம்மியாகிறதுனால இந்த 26% அப்படிங்கிறது குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அதான் இன்னொரு சில சொல்றாங்க. இப்ப சைனாவுக்கு வந்து அதிக வரின்றதால
கம்பேரிட்டிவா பார்த்தா சீன பொருட்களோட இந்திய பொருட்களோட விலை வந்து கம்மியா இருக்கும். ஸோ இந்தியாவோட மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்டாவும் இது இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து எலான் மஸ்க் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்தியால ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாரு. பல கார் கம்பெனிகள் இதை பார்ப்பாங்க, இந்த டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி டாய்வான்ல இருந்தா மெஜாரிட்டி ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், அதாவது ஒரு மொபைல் போனுக்கான செமிகண்டக்டர், லேப்டாப்க்கான செமிகண்டக்டர், நீங்க டேட்டா சென்டர்ஸ்க்கான செமிகண்டக்டர்ஸ் ஆகட்டும், இப்ப ஏஐக்கு யூஸ் மல்டிபிள் செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே தாய்லாந்துல இருந்து தான் மேனுஃபேக்சர் வந்துட்டு இருக்கு. என்விடியா மட்டும் தான் இங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் பெரும்பான்மையான செமிகண்டக்டர்ஸ், இந்த சிறிய வகை எலக்ட்ரானிக் சம்பந்தமான செமிகண்டக்டர்ஸ் எல்லாமே டைவான்ல இருந்து வந்துட்டு இருக்கு. இங்க இந்த வரி எதுச்சுன்னா அவங்க வந்து என்னெல்லாம் எப்படியெல்லாம் விலை குறைக்கலாம் தான் அந்த கம்பெனிஸ் வைப்பாங்க. சோ அந்த டைவான் கம்பெனிகளும் இந்த சீன கம்பெனிகளும் இந்தியாவில் வந்து ஆரம்பிக்கிறதா சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதே மாதிரி பியூஷ் கோயல் இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு. அவர் ஒரு தமாசா சொல்லியிருக்காரு. பட் அதோட உண்மையான இது வந்து என்னன்னா, இந்தியால வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், இன்னைக்கு ஸ்டார்ட் அப் மகாகும்ப் அப்படின்னு சொல்லிட்டு அது நியூ டெல்லியில ஆரம்பிச்சு பேசிட்டு இருந்தாரு. அதுல வந்து அவர் ஒரு விளையாட்டுத்தனமா சொன்னாரா இல்ல சீரியஸா சொன்னாருன்னு தெரியல. இந்தியால வந்து ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்க வந்து ஹெல்த் ஃபுட்ஸ் இல்லைன்னா இந்த ஐஸ்கிரீம்ஸ், அது மாதிரி பாப்கார்ன்ஸ் அது மாதிரி வித்துட்டு இருக்கீங்க. அது வந்து நம்மளை ஏற்றுமதியை முன்னேற்றாது. தயவு செய்து செமிகண்டக்டர் மாதிரி டெக்னாலஜிஸ், ஏஐ மாதிரி டெக்னாலஜி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்ச அளவுக்கு மக்கள் கிண்டல் அடிச்சாலும் அதுல ஒரு சில உண்மை இருக்கு. நம்ம அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்தியானாலையும் இந்த பொருட்கள் எல்லாம் தயாரிக்க முடியும், இதை நான் உங்களுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த 26% அப்படிங்கறத வந்து இந்தியா அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துட்டு நம்மளுக்கான ராணுவ தளவாடங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்ம பிரான்ஸ் கிட்டையும் ரஷ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ரஷ்யால இருந்த அந்த இருந்து வரக்கூடிய போர் விமானங்கள் வந்து இந்தியா அதுல இருந்து வெளியில் வந்துருச்சு. ஏன்னா அவங்களோட போர் விமானங்கள் ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பழுதடைந்து இருந்துச்சு, சரியா ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப F-35 வாங்க போறாங்க. சோ இந்த பணம் தான் அவங்க டிவியேட் பண்ணி அமெரிக்க பொருட்களை அதிகம் வாங்க முடியும். குறிப்பா ராணுவ தளவாடங்கள், ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம். அதே சமயத்துல வந்துட்டு இந்த செமிகண்டக்டர் எல்லாமே வந்துட்டு இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணி விற்பனை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இப்போ இந்த வரி விதிப்பு பாத்தீங்கன்னாக்கா சின்ன நாடுகள் மேலாம் அதிகமா வரி விதிச்சிருக்காங்க. இப்போ மியான்மர் மேல, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்போடியா மேலாம் வந்து 40% மேல வரி விதிச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல வந்து ரஷ்யாவுக்கு வந்து அந்த அளவுக்கு வரி விதிக்கல. இது என்ன காரணம்? இது ரஷ்யாவோட இணைஞ்சு போதா இல்ல சின்ன நாடுகள் இன்னும் அமெரிக்கா நசுக்க பாக்குதா? என்ன காரணம் இது? நல்ல கேள்வி. இது வந்து சின்ன நாடுகள் பெரிய நாடுகள் பாக்குறாங்க. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா எவ்வளவு ட்ரேட் டெபிசிட் இருக்குன்னு பாக்குறாங்க. சோ ரஷ்யா மேல ஏன் விதிக்கலாம்னா ரஷ்யா மேல ஏற்கனவே சாங்ஷன் இருக்கு. சாங்ஷன் இருக்குன்னா அமெரிக்கா வந்து எந்த பொருளையும் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது முடிவோட அதை சாங்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சாங்ஷன்டு கண்ட்ரி அமெரிக்கா. ஸோ ஏற்கனவே சாங்ஷனா இருக்கு. ஸோ உங்களுக்கு அது இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா நான் குறிப்பிட்டது மாதிரி சைனா கூட வந்து அமெரிக்க வர்த்தகம் வந்து 400 பில்லியன் இல்லையா, 350 இருந்து 400 பில்லியன் இருக்கு. ஆனா ரஷ்யா கூட மொத்த வர்த்தகமே வந்து 3 பில்லியன் தான். சோ 3 பில்லியன் எங்க இருக்கு, 400 பில்லியன் எங்க இருக்கு? எந்த கண்ட்ரியோட வந்து அந்த ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்கு, எந்த கண்ட்ரியோட ட்ரேட் அதிகமா இருக்குன்னு பாக்குறாரு. சோ இப்போ கம்போடியா, வியட்நாம் எல்லாம் நம்மளுக்கு பொறுத்த சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் இன்னைக்கு இங்க அமெரிக்கால நீங்க போய் எந்த துணிக்கடை போய் பார்த்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெரிய துணிக்கடையில போனா இந்தியால இருந்து வரக்கூடிய துணிமணிகள் வியட்நாம், மியான்மர், ஷூஸ், நைக்கி ஷூ எல்லாம் வந்து தாய்லாந்து, மயன்மார் அந்த போன்ற நாடுகள் இருந்து வரப்போகுது. சோ இந்த மாதிரி நிறைய அன்றாட பொருட்கள் வந்து அவங்க நிறைய ஏற்றுமதி பண்றாங்க. சோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இங்க நைக்கி ஷூ வந்து இங்க உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து நைக்கி மட்டும் இல்ல, நைக்கி வந்து அடையாளப்படுத்தல, நைக்கி ஆனாலும் ஆடிடாஸ் என்ன ஸ்போர்ட்ஸ் ஷூ எடுத்தாலும் இங்க மேனுஃபேக்சரிங் பண்றது ரொம்ப கம்மியா போயிடுச்சு. எல்லாமே வந்து ஐரோப்பியாலயும் இல்ல இந்த வியட்நாம், தாய்லாந்து மாதிரி கண்ட்ரிஸ் தான் பண்றாங்க. ஐரோப்பியால மேனுஃபேக்சர் பண்றவங்க கூட செகண்டரியா தான் பண்றாங்க. அவங்களும் தாய்லாந்து, மயன்மார், வியட்நாம் போன்ற கண்ட்ரில தயாரிச்சு அவங்க எடுத்து அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சதவீதம் சேர்த்து திருப்பி அமெரிக்காவுக்கு விற்கிறாங்க. சோ இதனால வந்துட்டு அமெரிக்காவுக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதனால அமெரிக்க பொருட்களுக்கான பொருட்களுக்கான சந்தை குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சோ அதனாலதான் அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து அதிகமான வரி விதிக்கும் உங்களுக்கு தெரியுது. சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட சைஸ் பார்க்காம அவங்களோட ட்ரேட் எவ்வளோ, மொத்த ட்ரேட் எவ்வளோ, அதோட டெபிசிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா அதை பொறுத்து தான் அவர் வந்து வரி விதிச்சிருக்காரு. சமீப காலமா பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு வந்து இந்த ட்ரம்ப்புடைய நடவடிக்கை ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ட்ரம்ப் வரி விதிக்க போறேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, அதனால கொஞ்ச நாளா ஏறிட்டு இருக்கு. இப்ப வரி விதிச்சிட்டாரு, இப்ப இன்னும் ஏறுது. அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஓரளவுக்கு. அது மோஸ்ட்லி வந்து மக்களோட சைக்காலஜி அப்படின்னு தான் சொல்லணும். மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா எது வந்து ஒரு தங்கம் அப்படிங்கிறது ஒரு லிமிடெட் குவான்டிட்டியில தான் இருக்கு உலகத்துல. சோ வந்து அது நீங்க புது சோர்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம இன்னும் அதிகமான தங்கம் மைன் பண்ணி எடுக்கிற வரைக்கும் அதோட வேல்யூ ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். அதனால தான் நம்ம கோல்ட் கேரண்டி அப்படின்னு சொல்றோம். கோல்ட் கேரண்டி. அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா
ஸ்டாக் மார்க்கெட் கீழே போகுது, பாண்ட் மார்க்கெட் கீழே போகுது, எக்ஸ்சேஞ்ச் பிரைசஸ் நான் சொல்ற மாதிரி கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நம்ம வந்து ஒரு காலத்துல வந்து நான்லாம் இந்த ஊருக்கு வரப்ப வந்து 25 ரூபா ஒரு டாலருக்கு 25 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு டாலருக்கு வந்து 86 ரூபா இல்லைங்களா, 86 89 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் $100 ஆயிடும். ஸோ இந்த கரன்சி மதிப்பு என்னன்னா என்னோட பையிங் பவர் குறையுது, ஒரு பணத்தோட பையிங் பவர் குறையுது. ஆனா தங்கம்னு வச்சுட்டீங்கன்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன ஆகும்னா அந்த தங்கத்துக்கான மதிப்பு என்னைக்குமே கன்சிஸ்டண்டா இருக்கும். சோ இன்ஃபிளேஷனரி ரேட், இந்த டரிஃப் ரேட்ஸ் இதெல்லாம் தாண்டி தங்கம் ஒரு உத்தரவாதமான வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. சோ அதனால தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ அதனால தங்கம் ஏறிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. சோ எல்லாமே பிரைசிங் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட விலை எவ்வளவு தூரம் போனா மக்கள் எவ்வளவு டிமாண்டோட வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க திடீர்னு சொல்லிட்டு தங்கம் 1 கிராம் வந்து 1 லட்சம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஒருவேளை வாங்குறது குறைச்சிக்கலாம் இல்லையா, அந்த அளவுக்கு போகாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இதை பிரைசிங் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பிரைசிங் எலாஸ்டிசிட்டி பிரகாரம் தங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் லெவரேஜ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தங்கத்தை மக்கள் வாங்கி பாதுகாப்பா வச்சுக்கிறாங்க. அது வந்து தப்பு இல்ல இப்போதைக்கு, பட் அது வந்து ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷனா அப்படின்னா சொல்ல முடியாது இன்னும். இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் ரொம்ப நட்பு நாடுன்னு சொல்றாங்க. மோடியும் ட்ரம்ப்பும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் இந்தியா மேல வந்து 26% வந்து டாரிஃப் பிடிச்சிருக்காங்க. இனிமே இந்தியா என்ன பண்ணணும் இதுக்கு? இந்தியா வந்து நான் சொல்றது மாதிரி பியூஷ் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த பைலேட்டரல் ட்ரேடிங் டாக்ஸை வந்து எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம் அவ்வளவு சீக்கிரம் நல்லது. ஏன்னா 26% அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சைனா பாரி நாடுகள்லாம் வீல் ரெசிப்ரோகேட் அப்படி, நம்ம கனடாவும் ரொம்ப கோவமா இருக்காங்க, நாங்க ரெசிப்ரோகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரம்ப்பும் வந்து குறிப்பா என்ன சொல்றாங்க, நீங்க ரெசிப்ரோகேட் பண்ண நீங்களும் உங்க சைட்ல இருந்து வரி அதிகமா விதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க இன்னும் வரி உதவுவோம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா இதுல வந்து கொஞ்சம் ஒரு பாசிவ் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஒரு டிப்ளமேட்டிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட செய்தி கிடைச்சிருச்சு, நாங்க உங்க கூட தான் வேலை பண்ணிட்டு இருக்கோம், நாங்க திருப்பி போயிருக்கோம், எங்க ஊருக்கு போயிருக்கோம், நாங்க திரும்பி வந்து உங்க கூட வந்து சந்திக்கிறோம், அப்ப வந்து திரும்பி நம்ம பைலேட்டரல் ட்ரேட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க அக்ரி பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அந்த அக்ரி பண்ணதே இந்த யூஎஸ் ட்ரேட் கமிட்டியும் இந்தியா ட்ரேட் கமிட்டி அக்ரி பண்ணதே பெரிய விஷயம் தான். பட் ஆனா அக்ரி பண்ணி அங்க போய் ஒன்னும் பேசாம அவங்க கொடுக்குற டரிஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அப்ப இந்தியாவுக்கு திருப்பி இன்னும் அந்த 26% அதிகமா தான் இருக்கும். அந்த 26% நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பொருட்களை எடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் வேணும், நியூக்ளியர் பவர் வேணும், மெடிசன் பார்மசூட்டிக்கல் நம்ம நிறைய பண்றோம், எல்லாத்தையும் விட எல்பிஜி வந்து இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இம்போர்ட்டர்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ அந்த நேச்சுரல் கேஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோலாம் டரிஃப் குறைக்க முடியும்னு பார்க்கணும். ஸோ அந்த டரிஃப் அவங்க குறைச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து அது நிறைய அதிகமா இருப்பாரு. ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோலாம் அதெல்லாம் நெகோஷியேட் பண்றாங்களா, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டமா எடுத்து அதுக்கான டரிஃப்ஸை விலாவரியா பேசி இந்த 26 அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா நெகோஷியேட் பண்ணானா கண்டிப்பா கம்மியா கொண்டு வர முடியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ இருக்கிற மத்திய அமைச்சர்கிட்ட தான் இருக்கு. அவங்க குறிப்பா வந்து காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அவங்களோட ட்ரேட் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து இன்னைக்கு இப்போ இந்த மகாகும்ல கூட சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இந்த டரிஃப் வந்த உடனே அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்காங்க. என்னன்னா ஒவ்வொரு துறையா போய் அவங்க கிட்ட வந்து டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவில் வந்து இந்த டரிஃப்னால அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ இம்பாக்ட் இருக்கும், நேச்சுரல் கேஸ்க்கு எவ்வளோ இம்பாக்ட் இருக்கும், மிலிட்டரி டிஃபென்ஸுக்கு எவ்வளவு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த கணக்கு எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, இது முதலே இருந்திருக்கணும், பட் ஆனாலும் எதுக்கு எடுக்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வச்சு இந்த விகிதாச்சாரத்தை மாற்ற ஒவ்வொரு பொருளுக்கான ஒவ்வொரு டைப் ஆஃப் குவான்டிட்டி பொருளுக்கான விகிதாச்சாரங்களை குறைக்க பார்ப்பாங்க. அது வந்து எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு அவங்க இந்த பைலேட்டரல் டாக்ஸ் எல்லாம் வச்ச பிறகு தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து அவங்க செப்டம்பர் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹை லெவல்ல. ஆனா அது எப்போ தொடங்கும் அப்படின்லாம் சொல்லல. ஏன்னா இப்பதான் பியூஷ் கோயல் நான் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு வந்துட்டு போயிருக்காரு. அவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே ஒரு அளவுக்கு கொடுத்திருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு ஹிண்டா கொடுத்திருப்பாங்க இவ்வளவு எல்லாம் பெர்சன்டேஜ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதை விட அதிகமா எதிர்பார்த்தேன், 26% ஓகே வீக்கெண்ட், நான் அதை வந்து நான் ஓரளவுக்கு நாங்க எக்ஸெப்ட் பண்ணிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா சொல்லியிருக்காரு. பட் அந்த பாசிட்டிவிட்டி எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கிறது வரும் மாதங்கள்ல அவங்க வைக்கிற அந்த பைலேட்டரல் மீட்டிங்ஸ் மூலமா தான் தெரிய வரும். இப்போ ட்ரம்போட அந்த டாரிஃபை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். மிக்க நன்றி. கண்டிப்பா, ரொம்ப நன்றிங்க.